அன்பார்ந்த மாணவ நண்பர்களே, இப்பொழுது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கொள்வதில் ஒரு நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு போய்கொண்டிருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்று வாழ்த்துகிறேன். அதாவது சாதாரண நிகழ்கால பேச்சுக்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். அதில் எந்த வினைச்சொல்லாக இருந்தாலும் சரி, எந்த பெயர்ச்சொல்லாக இருந்தாலும் சரி, தன்னிலையாக இருந்தாலும் சரி, முன்னிலையாக இருந்தாலும் சரி, படற்கையாக இருந்தாலும் சரி, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல் அனைத்து பெயர் சொற்களுக்கும் நிகழ்காலத்தில் பேச்சை உருவாக்கும் விதம் எப்படி என்பதை கற்றுக்கொண்டீர்கள். தற்பொழுது நிகழ்காலத்தை அடுத்து நாம் கடந்த காலத்திற்கு உண்டான பேச்சுக்களை தன்னிலை, முன்னிலை, படற்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல் பெயர் சொற்களுக்கு பேச்சை உருவாக்குவது, எப்படி பயிற்சி எடுப்பது, அந்த பேச்சு ஆரம்பிகளை நுனிநாக்குக்கு கொண்டு வருவது எப்படி, அந்த பேச்சு ஆரம்பிகள் என்ன என்பதை நாம் கலந்துரையாட இருக்கிறோம். தற்பொழுது கடந்த கால பேச்சுக்களை ஐ என்ற நான் என்ற சப்ஜெக்டுக்கு உருவாக்குவோம். இப்போ நான் என்ற சப்ஜெக்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால பேச்சாக நான் படத்தை பார்த்தேன். அப்போ பார்க்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். இது நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நிகழ்கால பேச்சுகள். பார்க்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்போ இந்த பார்க்கிறேங்கிறதுக்கு கடந்த காலம் என்னங்க? பார்த்தேன். பார்த்து கொண்டிருக்கிறேங்கிறதுக்கு கடந்த காலம் என்னங்க? பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலம் என்னங்க? பார்த்திருந்தேன். பார்த்து கொண்டே இருக்கிறேங்கிறதுக்கு வந்து கடந்த காலம் என்னங்க? பார்த்து கொண்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த கால பேச்சுக்கள் வந்து நமக்கு தமிழ்ங்கிறதுனால எளிமையாக புரியுதுங்க. இப்போ ஆங்கிலத்தில் வந்து கடந்த கால பேச்சுக்களை உருவாக்குவது எப்படி? ஒன்றும் கிடையாதுங்க. அங்கே இருக்கிற உதவி வினைச்சொல்லை வந்து பாருங்கள், பேச்சு ஆரம்பியில் இருக்கக்கூடிய உதவி வினைச்சொல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலமாக மாற்றிடுங்க. முடிஞ்சு போச்சு. கடந்த காலம்னா அந்த உதவி வினைச்சொல்லுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து போட்டிருங்க. ஸோ அங்கே பேச்சு ஆரம்பிக்கல எப்படி சொன்னீங்க? ஐ டூ, ஐ டூ, ஐ டோன்ட், டூ ஐ, டோன்ட் ஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 விதிகள். ஐ டூ, ஐ டோன்ட், டூ ஐ, டோன்ட் ஐ. இப்போ டூக்கு கடந்த காலம் என்னங்க? ஐ டிட், ஐ டிடன்ட், டிட் ஐ, டிடன்ட் ஐ. நல்லா புரிஞ்சுதுங்களா? அங்கே ஐ டூ, ஐ டோன்ட், டூ ஐ, டோன்ட் ஐன்னு சொல்கிறீங்க. இங்கே ஐ டிட், டூக்கு பாஸ்ட் டென்ஸ் போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐ டிட், ஐ டிடன்ட், டிட் ஐ, டிடன்ட் ஐ. முடிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு ஆரம்பிகளை சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த காலத்துக்கு உண்டான பேச்சு ஆரம்பிகளை, அதாவது அந்த டிடைக்கு முன்னாடியும் டிடன்டைக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி சொற்களை ஆட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வென் டிட் ஐ, ஒய் டிட் ஐ, ஹவு டிட் ஐ, வித் whom did I, for what did I, for whom did I, for what reason did I, for what purpose did I. Why didn't I, how didn't I, when didn't I, with whom didn't I, for what didn't I, for whom didn't I, for what purpose didn't I, for what reason didn't I. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு ஆரம்பியில் இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஐ டிட், ஐ டிடன்ட், டிட் ஐ, டிடன்ட் ஐ, வென் டிட் ஐ, ஒய் டிட் ஐ, ஹவு டிட் ஐ, வித் whom did I, for what did I, for whom did I, for what reason did I, for what purpose did I. Why didn't I, how didn't I, when didn't I, with whom didn't I, for whom didn't I, for what didn't I, for what reason didn't I, for what purpose didn't I. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு ஆரம்பிகள் வந்து கிடச்சிருச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கங்க. ஐ லுக் அட் த பிக்சர், நான் படத்தை பார்க்கிறேன். இப்போ இங்கே என்ன சொல்லுவீங்க? ஐ டிட் அப்படின்னு என்ன அர்த்தங்க? வினைச்சொல்லின் இரண்டாவது நிலையான இரண்டாவது நிலை தான் வந்திருக்கணுங்க. அதாவது ஒரு வினைச்சொல்லுக்கு 4 நிலைகள் இருக்கிறது என்று நம்ம முன்னாவே பார்த்துருக்கிறோம். அப்போ முதல் 3 அதாவது இப்போ சாதாரண நிகழ்காலத்தில் முதல் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை எல்லாம் எவ்விடத்தில் வரும் என்பதை பார்த்துருக்கிறோம். இப்போ இதுவரையும் நம்ம பயன்படுத்தாத நிலை வந்து 2ஆம் நிலை தான். அப்போ வந்து லுக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் 4 நிலையும். லுக், லுக்ட், லுக்ட், லுக்கிங், லுக், லுக்ட், லுக்ட், லுக்கிங். அப்போ 2ஆம் நிலை என்னங்க? லுக்ட். இப்போ அது டிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸை குறிப்பதனால அந்த 2ஆம் நிலையை அப்படியே போட்டுக்குங்க இல்லையா? அதாவது டிட் ப்ளஸ் லுக் வந்து லுக்குடுன்னு வந்துருக்குதுங்க. டிட் ப்ளஸ் லுக் வந்து லுக்ட். அங்கே வந்து டூ ப்ளஸ் லுக்குன்னு சொன்னோம். இங்கே வந்து டிக் ப்ளஸ் லுக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதாவது அந்த டிட்டுங்கிற சொல் வந்து அங்கே மறைஞ்சிருக்கு வினைச்சொல் கூட. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த பழைய விதியை தான் நேரடி பேச்சு உருவாக்குறதுக்கு என்ன விதிங்க? அதாவது பெயர் சொல் வர வேண்டும், ஒரு உதவி வினைச்சொல் வர வேண்டும், வினைச்சொல்லின் 4 நிலைகளிலும் ஏதேனும் ஒரு நிலை வர வேண்டும், அதுக்கப்புறம் செய்யப்படும் பொருள். இப்போ நான் படத்தை பார்த்தேன். ஐ
லுக்ட் அட் த பிக்சருங்க. இந்த லுக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிட் ப்ளஸ் லுக்னு சொல்லிட்டு பிரிச்சுக்குங்க. டிட் ப்ளஸ் லுக், டிட் ப்ளஸ் லுக். அப்போ டிட் ப்ளஸ் லுக் இஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் வருங்க. ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னாடி டிட்டுங்கிறத ஆட் அப் பண்ணிங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடுங்கிறது மனசில் ஆளாக பதிய வச்சுக்கோங்க. அப்போ டிட் ப்ளஸ் லுக். அப்போ லுக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னமா மனசில் கற்பனை பண்ணுறீங்க? ஐ டிட் லுக் அட் த பிக்சர், ஐ டிட் லுக் அட் த பிக்சர். நெக்ஸ்ட் அடுத்த விதி என்ன வருங்க? எதிர்மறை பேச்சுக்கு புட் அ நாட் பிட்வீன் த helping verb and the main verb. I did look at the picture, I didn't look at the picture, I didn't look at the picture, did not look at the picture, I didn't look at the picture சொல்றீங்க. இப்போ நான் படத்தை பார்த்தேனா, அதாவது நேரடி கேள்விக்கு நான் படத்தை பார்த்தேனா அப்படிங்கிற நேரடி கேள்விக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த டிட்டை வந்து ஐக்கு முன்னாடி எழுத்து போடுங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா டிட் ஐ லுக் அட் த பிக்சர், நான் படத்தை பார்க்கவில்லையா? அந்த ஐ டிடன்ட் லுக் அட் த பிக்சரில் அந்த டிடன்கிற எதிர்மறை உதவி வினை சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எழுத்து போடுங்க. டிடன்ட் ஐ லுக் அட் த பிக்சர். அப்போ டிட் ஐ லுக் அட் த பிக்சர், டிடன்ட் ஐ லுக் அட் த பிக்சர். இனிமேல் கேள்வி சொற்களை சேர்த்த நேரடி கேள்வி பேச்சுக்கள், எதிர்மறை கேள்வி பேச்சுக்கள் என இரு வகையாக பிரிக்கிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேங்க. அங்கே இருக்கக்கூடிய பேச்சு ஆரம்பிகளில் இருக்கக்கூடிய உதவி வினைச்சொல்லினுடைய பாஸ்ட் டென்ஸ் போட்டிங்கன்னா தெரிந்து போச்சுங்க, நமக்கு வந்து பேச்சுக்கள் வந்து கிடைச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ ஐ looked at the picture, I didn't look at the picture. I looked at the picture, நான் படத்தை பார்த்தேன். I didn't look at the picture, நான் படத்தை பார்க்கவில்லை. Did I look at the picture, நான் படத்தை பார்த்தேனா? Didn't I look at the picture, நான் படத்தை பார்க்கவில்லையா? When did I look at the picture, எப்பொழுது நான் படத்தை பார்த்தேன்? Why did I look at the picture, ஏன் நான் படத்தை பார்த்தேன்? How did I look at the picture, எப்படி நான் படத்தை பார்த்தேன்? With whom did I look at the picture, யார் கூட நான் படத்தை பார்த்தேன்? For what did I look at the picture, எதற்காக நான் படத்தை பார்த்தேன்? For whom did I look at the picture, யாருக்காக நான் படத்தை பார்த்தேன்? For what reason did I look at the picture, என்ன காரணத்திற்காக நான் படத்தை பார்த்தேன்? For what purpose did I look at the picture, என்ன நோக்கத்திற்காக நான் படத்தை பார்த்தேன்? அதே மாதிரி why didn't I look at the picture, why didn't I look at the picture, நான் ஏன் படத்தை பார்க்கவில்லை? நான் ஏன் படத்தை பார்க்கவில்லை? இங்கே ஏன் நான் படத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லாதீங்க. கூடாதுன்னு சொன்னால் நம்முடைய முடியாத வினையாக ஆகி போயிடும். ஆனால் வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா நான் ஏன் படத்தை பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்துங்க. why didn't I look at the picture, நான் ஏன் படத்தை பார்க்கவில்லை? when didn't I look at the picture, நான் எப்பொழுது படத்தை பார்க்கவில்லை? How didn't I look at the picture, நான் எப்படி படத்தை பார்க்கவில்லை? With whom didn't I look at the picture, நான் யார் கூட படத்தை பார்க்கவில்லை? For what didn't I look at the picture, நான் எதற்காக படத்தை பார்க்கவில்லை? For whom didn't I look at the picture, நான் யாருக்காக படத்தை பார்க்கவில்லை? For what reason didn't I look at the picture, நான் என்ன காரணத்திற்காக படத்தை பார்க்கவில்லை? For what purpose didn't I look at the picture, நான் என்ன நோக்கத்திற்காக படத்தை பார்க்கவில்லை? ஸோ இப்போ சாதாரண நிகழ்கால பேச்சு 20 பேச்சுக்கள் ஆயிடுச்சுங்களா? அப்போ I didn't, did I, didn't I, I did, I didn't, did I, didn't I. அப்போ டிட்னு வந்தாவே வந்து பானா வினைச்சொல்லின் இரண்டாம் நிலை வரணும்னு அர்த்தங்க. ஸோ அதுக்கப்புறம் பேச்சுக்கள் எல்லாத்துலையும் அந்த டிட் கூட சேர்த்து வினைச்சொல்லுடைய முதல் நிலையை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற பேச்சுக்கள் வந்து கிடைச்சிருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அதாவது இப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்கால பேச்சுக்களுக்கு போங்க. அப்போ படத்தை பார்த்தேங்கிறத வந்து எப்படி சொல்லியிருப்பீங்க? படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே வந்து என்ன சொல்லுவீங்க? நிகழ்காலத்தில் ஐ ஆம் லுக்கிங் அட் த பிக்சர். இங்கே என்னென்னு சார் பாரு, ஐ ஆமுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன சார்? ஐ வாஸ் லுக்கிங் அட் த பிக்சர். ஆமுக்கு பாஸ்ட் டென்ஸு ஐ வாஸ் லுக்கிங் அட் த பிக்சர். ஸோ இதுலேயும் பாருங்கள் அந்த 4 விதிகள் அப்படியே வந்திருக்கும். அதாவது பெயர் சொல் வரணுமா ஐ வந்துருச்சு, அதுக்கப்புறம் உதவி வினைச்சொல் வரணுமா வாஸ் வந்துருச்சு, வினைச்சொல்லி 4 நிலைகளிலும் ஏதேனும் ஒரு நிலை வரணுமா லுக்கிங் வந்துருச்சு. அதாவது வினைச்சொல்லின் 4வது நிலையான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ற நிகழ்வினையச்சம் வந்து வந்திருக்குது. அடுத்த பிக்சர் செய்யப்படும் பொருள். ஸோ அப்போ நம்ம சமாச்சாரத்துக்கு தேவையான விதிகள் எல்லாமே வந்துருச்சுங்க. இப்போ அதுக்கடுத்து நான் படத்தை பார்த்து கொண்டிருந்தேன், நான் படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. எப்பொழுது? நேற்றோ முந்தானாலோ படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? புட் அ நாட் பிட்வீன் த ஹெல்பிங் வெர்ப் அண்ட் த மெயின் வெர்ப், த ஹெல்பிங் வெர்ப் அண்ட் த மெயின் வெர்ப். அப்போ வந்து பார்த்தா ஆம்ங்கிறது ஹெல்பிங் வெர்பு, ஆம்ங்கிறது ஹெல்பிங் வெர்பு, லுக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வெர்பு. ரெண்டுக்கு மத்தியில் நாட் போடுங்க. ஐ எம் நாட் லுக்கிங். நான் படத்தை பார்த்து கொண்டிருந்தேனா,
படத்தை பார்த்து கொண்டு இருந்தேனா கடந்த காலம், படத்தை பார்த்து கொண்டு இருந்தேனா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம் முன்னாடி ஐக்கு முன்னாடி எழுத்து போடுங்க. ஆமை சாரி வாஸ், இங்கே வந்து வாஸ் வருது, அங்கே நிகழ்காலத்தில் தான் ஆம், இங்கே வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர். நான் படத்தை பார்த்து கொண்டு இருக்கவில்லையா, வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சருக்கு முன்னாடியும் வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சருக்கு முன்னாடியும் கேள்வி சொற்களான வென், ஒய், ஹவ் போன்ற கேள்வி சொற்களை ஆட் பண்ணும் பொழுது நேரடி கேள்வி பேச்சுக்களும் எதிர்மறை கேள்வி பேச்சுக்களும் கிடைத்துவிடும் என்பது தங்களுக்கு நிதர்சனமாக தெரிந்துவிட்டது தற்பொழுது. இப்போ ஆங்கிலத்தில் பேச்சை உருவாக்குவது என்பது ஒரு எளிமையான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். சரி, அப்போ அதுக்கு அடுத்தது இதுக்குண்டான பேச்சு ஆரம்பிங்களை சொல்லுங்க. I wasn't, was I, wasn't I, when was I, why was I, how was I, with whom was I, for what was I, for whom was I, for what reason was I, for what purpose was I. அப்போ when wasn't I, why wasn't I, how wasn't I, with whom wasn't I, for what wasn't I, for whom wasn't I, for what reason wasn't I, for what purpose wasn't I. ஸோ இதெல்லாம் பேச்சு ஆரம்பிகள். ஸோ இந்த பேச்சு ஆரம்பிகளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி சேர்த்த அந்த நான்காவது நிலை வினைச்சொல்லுடைய நிலையை போடும்பொழுது எந்த வெறுப்புக்கு வேணாலும் உண்டான பேச்சுக்கள் கிடைத்துவிடும் என்பது தங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய உண்மை. சரி, இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து பேச்சுக்களை சொல்லுங்களா பார்ப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் லுக்கிங் அட் த பிக்சர், நான் படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஐ வாசன்ட் லுக்கிங் அட் த பிக்சர், நான் படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் படத்தை பார்த்து கொண்டு இருந்தேனா. வாசன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் படத்தை பார்த்து கொண்டு இருக்கவில்லையா. வென் வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் எப்பொழுது படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஒய் வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் ஏன் படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஹவ் வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் எப்படி படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். வித் ஹூம் வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் யார் கூட படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஃபார் வாட் வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் எதற்காக படத்தை பார்த்து கொண்டேன். ஃபார் ஹூம் வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் யாருக்காக படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஃபார் வாட் ரீசன் வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் என்ன காரணத்திற்காக படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ஃபார் வாட் பர்பஸ் வாஸ் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், என்ன நோக்கத்திற்காக படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். வென் வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் ஏன் படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. வை வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் எப்பொழுது படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. மாற்றி சொல்லுங்கள், ஏன் எப்படிங்கிறது மாறிடுச்சு. ஹவு வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் எப்படி படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. வித் ஹூம் வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் யார் கூட படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஃபார் ஹூம் வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் யாருக்காக படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஃபார் வாட் வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் எதற்காக படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஃபார் வாட் ரீசன் வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் என்ன காரணத்திற்காக படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஃபார் வாட் பர்பஸ் வாஸ்இன்ட் ஐ லுக்கிங் அட் த பிக்சர், நான் என்ன நோக்கத்திற்காக படத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அதாவது இப்போ வந்து சாதாரண கடந்த காலம், கடந்த தொடர்காலம், இறந்த தொடர்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கடந்த காலம், இறந்த தொடர்காலம், இறந்த முற்றுக்காலம், இறந்த முற்று தொடர்காலம் என்ற 4 வகையான காலங்களில் 2 காலங்களுக்கு பயிற்சி எடுத்து விட்டீர்கள். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இரண்டுக்கும் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்து விட்டீர்கள். இப்போ அதுக்கு அடுத்தது நான் படத்தை பார்த்திருக்கிறேன், நான் படத்தை பார்த்திருக்கிறேங்கிறத நான் படத்தை அது வந்து நிகழ்காலத்தில் சொல்லுவீங்க. கடந்த காலத்தில் எப்படி சொல்லுவீங்க. நான் படத்தை பார்த்திருந்தேன், நான் படத்தை பார்த்து இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கடந்த காலத்திலேயே முற்றிய வினையை வந்து நீங்கள் சொல்லும் நொடிக்கு முன்னாடி அந்த வினை முற்றிடுச்சு. புரியுது இல்லைங்களா. அப்போ நீங்கள் சொல்லும் நொடிக்கு அந்த வினையை வந்து இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால தான் பார்த்தேங்கிறதுக்கும் பார்த்து இருந்தேனுக்கு என்ன வித்தியாசங்க. பார்த்தேன்னாலும் கடந்த காலம், பார்த்து இருந்தேன்னாலும் கடந்த காலம் தான். அப்போ பார்த்தேனுக்கும் பார்த்து இருந்தேனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பார்த்து இருந்தேன் என்று சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் நொடிக்கு முன்னதாகவே அந்த வினை முற்றிவிட்டது. ஆனால் நீங்கள் சொல்லும் நொடியின் உணர்வுக்கு அந்த வினையை இழுப்பதனால் அதை பார்த்திருந்தேன் என்று சொல்லுகிறீர்கள். இப்போ பார்த்திருக்கிறேன் என்பதற்கு உண்டான வித்தியாசத்தை எப்படி பார்த்தீர்கள். பார்த்தேன் என்பது கடந்த கால வினை, பார்த்திருக்கிறேன் என்பது அந்த கடந்த கால வினையை நிகழ்கால உணர்வாக சொல்லும் பொழுது பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. கோயம்புத்தூர் போயிருக்கிறீங்களா, கடந்த வினை தான் அது. போயிருக்கிறேன் அப்படின்னு போயிருக்கிறேனே அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த கால வினை நிகழ்காலத்திற்கு
நீங்கள் சொல்லும் நொடியான நிகழ்காலத்திற்கு அங்கே சம்மந்தப்படுத்தீர்கள். இங்கே பார்த்தேன், பார்த்திருந்தேன், இரண்டுக்கும் உண்டான வித்தியாசம் ரொம்ப ஒரு மைன்யூட்டான மெல்லிய இடைவெளி தானே, ரெண்டுமே கடந்த காலம் தானுங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால வினை, அதாவது நீங்கள் கடந்த முற்றுக்காலம்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் சொல்லும் நொடிக்கு முன்னாடி அந்த வினை முற்றிவிட்டது, ஆனால் சொல்லும் நொடியினுடைய சூழலுக்கு வந்து அந்த உணர்வை இழுக்கிறீர்கள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முற்றுக்காலம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்று அர்த்தம். சரி, அங்கே வந்து எப்படி சொல்லியிருப்பீங்க நிகழ்காலத்தில்? ஐ ஹாவ் லுக்ட் அட் த பிக்சர், ஐ ஹாவ் லுக்ட் அட் த பிக்சர். இங்கே ஹேவ் அங்கே உதவி வினை சொல்லணுங்க. ஹேவ் வந்து அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஹேடு. ஸோ அப்போ அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் போடுங்க. ஐ ஹேட் லுக்ட் அட் த பிக்சர். நான் படத்தை பார்த்திருக்கிறேன், நான் படத்தை பார்த்திருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய கதையே தானுங்க. வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வந்து விட்டது, உதவி வினைச்சொல் ஹேட் வந்து விட்டது, லுக்ட் அப்படிங்கிற வினைச்சொல்லின் மூன்றாம் நிலை வந்து விட்டது. அதுக்கப்புறம் இப்போ செயற்பட பொருள் வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் புட்ட நாட் பிட்வீன் த ஹெல்பிங் வெர்ப் அண்ட் த மெயின் வெர்ப். நெக்ஸ்ட் புல் த பாசிட்டிவ் ஹெல்பிங் வெர்ப் அஹெட் ஆஃப் த சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்த விதி என்னங்க? புல் த நெகட்டிவ் ஹெல்பிங் வெர்ப் அஹெட் ஆஃப் த சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஆட் அப் கொஸ்டின் வேர்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் had I looked at the picture or hadn't I looked at the picture. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா you will get all the positive and the negative question speeches. This is the rule, you already know it இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி, இதுக்கு உண்டான கடந்த காலத்திற்கு உண்டான பேச்சு ஆரம்பிகளை சொல்லுங்கள் பார்ப்போம். பேச்சு ஆரம்பிகள் என்றால் கடந்த முற்றுக்காலத்திற்கான பாஸ்ட் பர்ஃபெக்ட் காலத்திற்கான பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸின் பேச்சு ஆரம்பிகள். அப்போ எப்படி சொல்லுவோம்? ஐ ஹேட், ஐ ஹேடன்ட், had I, hadn't I, I had, I hadn't, had I, hadn't I, when had I, why had I, how had I, with whom had I, for what had I, for what reason had I, for what purpose had I, why hadn't I, how hadn't I, when hadn't I, with whom hadn't I, for whom hadn't I, for what hadn't I, for what purpose hadn't I, for what reason hadn't I. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்திருந்தேன், படத்தை பார்த்திருக்கவில்லை, படத்தை பார்த்திருந்தேனா படத்தை பார்த்திருக்கவில்லையா. ஸோ இப்படி தான் வந்து சொல்ல முடியுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் லுக்ட் அட் த பிக்சர், நான் படத்தை பார்த்திருந்தேன். ஐ ஹேடன்ட் லுக்ட் அட் த பிக்சர், நான் படத்தை பார்த்திருக்கவில்லை. had I looked at the picture, நான் படத்தை பார்த்திருந்தேன். hadn't I looked at the picture, நான் படத்தை பார்த்திருக்கவில்லையா. when had I looked at the picture, நான் எப்பொழுது படத்தை பார்த்திருந்தேன். why had I looked at the picture, நான் ஏன் படத்தை பார்த்திருந்தேன். how had I looked at the picture, நான் எப்படி படத்தை பார்த்திருந்தேன். with whom had I looked at the picture, நான் யார் கூட படத்தை பார்த்திருந்தேன். for what had I looked at the picture, நான் எதற்காக படத்தை பார்த்திருந்தேன். for what reason had I looked at the picture, நான் என்ன காரணத்திற்காக படத்தை பார்த்திருந்தேன். for what purpose had I looked at the picture, நான் என்ன நோக்கத்திற்காக படத்தை பார்த்திருந்தேன். why hadn't I looked at the picture, நான் ஏன் படத்தை பார்த்திருக்கவில்லை. how hadn't I looked at the picture, நான் எப்படி படத்தை பார்த்திருக்கவில்லை. when hadn't I looked at the picture, நான் எப்பொழுது படத்தை பார்த்திருக்கவில்லை. with whom hadn't I looked at the picture, நான் யார் கூட படத்தை பார்த்திருக்கவில்லை. for what hadn't I looked at the picture, நான் எதற்காக படத்தை பார்த்திருக்கவில்லை. for what reason hadn't I looked at the picture, நான் என்ன காரணத்திற்காக படத்தை பார்த்திருக்கவில்லை. for what purpose hadn't I looked at the picture, நான் என்ன நோக்கத்திற்காக படத்தை பார்த்திருக்கவில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட், ஐ ஹேடன்ட், had I, hadn't I, இந்த முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து முற்று காலத்திற்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் காலத்திற்கும் நீங்கள் வந்து ஒரு உணர்வை பயிற்சி எடுத்து விட்டீர்கள். அதுக்கடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மாதிரியே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இறந்த முற்று தொடர், இறந்த முற்று தொடர், அங்கே நிகழ்முற்று தொடர் காலங்கிற மாதிரி இங்கே இறந்த முற்று தொடர் காலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்களா. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அங்கே வந்து நான் படத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. இங்கே படத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு. அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு சொல்லும் நொடியில் ஒரு வினையை பற்றியான உணர்வு எப்படி தோன்றுனா, அந்த சொல்லும் நொடிக்கு மேற்கொண்டும் அந்த உணர்வு தொடரும் அப்படின்னு கடந்த காலத்துலங்க தொடரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த உணர்வை சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா அதை வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க, நான் பார்த்து கொண்டே இருந்தேன், நான் பார்த்து கொண்டே இருந்தேன். கடந்த காலத்தையும் நம்ம செய்தியை சொல்லலாங்களே, நிகழ்காலத்தை செய்தியை சொல்கிற மாதிரியே கடந்த கால உணர்வுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடந்த முற்று தொடர் என்ற உணர்வு வந்து இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பார்த்து கொண்டே இருக்கிறேன், பார்த்து கொண்டே இருந்தேன், இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை வந்து நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது வந்து பாருங்கள், இப்போ ஐ had been looking at the picture,
அப்போ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் த பிக்சர், ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் த பிக்சர், ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் த பிக்சர். ஐங்கிறது வந்து பெயர் சொல், ஹேட் பீன்கிறது உதவி வினைச்சொற்கள், லுக்கிங்கிறது வினைச்சொல்லின் நான்காம் நிலையான நிகழ் வினை எச்சம் என்ற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட் த பிக்சர் செய்யப்படும் பொருள். இப்போ வந்து அடுத்த பேச்சுக்கு என்ன பண்ணுவீங்க, புட் அ நாட் பிட்வீன் த ஹெல்பிங் வெர்ப் அண்ட் த மெயின் வெர்ப். ஐ ஹேட் அண்ட் பீன் லுக்கிங் அட் த பிக்சர். அதுக்கப்புறம் நான் படத்தை பார்த்து கொண்டே இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த ஹேடை முன்னாடி எடுத்துங்க. அப்போ ஹேட் ஐ பீன் லுக்கிங் அட் த பிக்சர், நான் படத்தை பார்த்து கொண்டே இருந்தேனா. நான் படத்தை பார்த்து கொண்டே இருக்கவில்லையா, அந்த ஹேட் இன் டைங்கிறது வந்து அந்த ஹேட் இன் டை பீன் சாரி ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் த பிக்சரில் அந்த ஹேட் இன்ட்டுங்கிறது வந்து முன்னாடி எடுத்து போடுங்க. அப்போ ஹேட் இன் டை லுக்கிங் அட் த ஹேட் இன் டை பீன் லுக்கிங் அட் த பிக்சர், ஹேட் ஐ பீன் லுக்கிங் அட் த பிக்சர், ஹேட் இன் டை பீன் லுக்கிங் அட் த பிக்சர். இப்போ அதுக்கு அடுத்ததாக ஹேட் ஐ பீன், ஹேட் இன் டை பீன், இதுக்கு ரெண்டுக்கு முன்னாடி கேள்வி சொற்களை ஆட் பண்ணும்போது மற்ற கேள்வி பேச்சுகள் கிடைத்துவிடும் என்பது நமக்கு சாதாரணமாக தெரிந்த உண்மை. ஸோ இப்பொழுது பேச்சு ஆரம்பிகளை ஒரு சொல்லிவிட்டு பயிற்சியை ஆரம்பிப்போம். அப்போ ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் த பிக்சர், ஐ ஹேடன்ட் பீன் லுக்கிங் அட் த பிக்சர், ஹேட் ஐ பீன் லுக்கிங் அட் த பிக்சர், ஹேடன்ட் ஐ பீன் லுக்கிங் அட் த பிக்சர். படத்தை பார்த்து கொண்டே இருந்தேன், படத்தை பார்த்து கொண்டே இருக்கவில்லை, படத்தை பார்த்து கொண்டே இருந்தேனா, படத்தை பார்த்து கொண்டே இருக்கவில்லையா, எப்பொழுது, ஏன், எப்படி, இதான் அந்த மேலே வரப்போகிறதுங்க. அப்போ வந்து when had I been looking at the picture, why had I been looking at the picture, how had I been looking at the picture, with whom had I been looking at the picture, for what had I been looking at the picture, for whom had I been looking at the picture, for what reason had I been looking at the picture, for what purpose had I been looking at the picture, why hadn't I been looking at the picture, ஏன் படத்தை பார்த்து கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிறது, why hadn't I been looking at the picture, how hadn't I been looking at the picture, when hadn't I been looking at the picture, for what hadn't I been looking at the picture, for what reason hadn't I been looking at the picture, for what purpose hadn't I been looking at the picture, for whom hadn't I been looking at the picture, for what hadn't I been looking at the picture. ஸோ இப்போ இறந்த காலத்திற்கும் ஐ என்ற பெயர் சொல் சார்ந்த சகல விதமான பேச்சுக்களையும், அதாவது இறந்த சாதாரண இறந்த காலம், இறந்த தொடர்காலம், இறந்த முற்றுக்காலம், இறந்த முற்று தொடர்காலம், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அனைத்து காலங்களுக்கும் நாம் ஒரு மாதிரி பயிற்சி எடுத்து விட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஐ கட் இட் ஷார்ட், நான் குட்டையாக வெட்டுகிறேன். அப்போ அந்த கட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னங்க, கட்டே தான் இல்லையா. அப்போ ஐ கட் இட் ஷார்ட், ஐ கட் இட் ஷார்ட், அது வந்து போனால் நான் குட்டையாக வெட்டினேன், நான் வெட்டுகிறேன், வெட்டினேன், ரெண்டுக்குமே கட் 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 கட்டிங். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கடந்த கால உணர்வை எடுத்துக்கு வந்து நான் குட்டையாக வெட்டினேன், ஐ கட் இட் ஷார்ட், நான் குட்டையாக வெட்டவில்லை, ஐ டிடின் கட் இட் ஷார்ட், நான் குட்டையாக வெட்டினேனா, டிட் ஐ கட் இட் ஷார்ட், நான் குட்டையாக வெட்டவில்லையா, டிடின்ட் ஐ கட் இட் ஷார்ட், didn't I cut it short. அப்போ மற்ற பேச்சுகள் சொல்லுங்கள். when did I cut it short, why did I cut it short, how did I cut it short, with whom did I cut it short, for what did I cut it short, for whom did I cut it short, for what purpose did I cut it short, for what reason did I cut it short, why didn't I cut it short, how didn't I cut it short, when didn't I cut it short, with whom didn't I cut it short, for what didn't I cut it short, for whom didn't I cut it short, for what purpose didn't I cut it short, for what reason didn't I cut it short. அப்போ அதுக்கு அடுத்தது ஐ எம் கட்டிங் இட் ஷார்ட்னா நான் குட்டையாக வெட்டி கொண்டிருக்கிறேன் அர்த்தங்க. ஐ வாஸ் கட்டிங் இட் ஷார்ட்னா நான் குட்டையாக வெட்டி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் கட்டிங் இட் ஷார்ட், ஐ வாஸ் கட்டிங் இட் ஷார்ட். இப்போ வந்து பார்த்தா பேச்சு ஆரம்பிகள் முன்னாடி தெரியுங்க. ஐ வாஸ், ஐ வாசன்ட், வாஸ் ஐ, வாசன்ட் ஐ, வென் வாஸ் ஐ, ஒய் வாஸ் ஐ, ஹவ் வாஸ் ஐ, வித் ஹூம் வாஸ் ஐ, ஃபார் வாட் வாஸ் ஐ, ஃபார் ஹூம் வாஸ் ஐ, ஃபார் வாட் ரீசன் வாஸ் ஐ, ஃபார் வாட் பர்பஸ் வாஸ் ஐ, ஒய் வாசன்ட் ஐ, ஹவ் வாசன்ட் ஐ, வென் வாசன்ட் ஐ, வித் ஹூம் வாசன்ட் ஐ, ஃபார் ஹூம் வாசன்ட் ஐ, ஃபார் வாட் வாசன்ட் ஐ, ஃபார் வாட் ரீசன் வாசன்ட் ஐ, ஃபார் வாட் பர்பஸ் வாசன்ட் ஐ. அப்போ வந்து பார்த்தா ஐ வாஸ் கட்டிங் இட் ஷார்ட், ஐ வாசன்ட் கட்டிங் இட் ஷார்ட், வாஸ் ஐ கட்டிங் இட் ஷார்ட், வாசன்ட் ஐ கட்டிங் இட் ஷார்ட், வென் வாஸ் ஐ கட்டிங் இட் ஷார்ட், ஹவ் வாஸ் ஐ கட்டிங் இட் ஷார்ட், ஒய் வாஸ் ஐ cutting it short, with whom was I cutting it short, for what was I cutting it short, for whom was I cutting it short, for what reason was I cutting it short, for what purpose was I cutting it short, why wasn't I cutting it short, ஏன் நான் அதை குட்டையாக வெட்டி கொண்டிருக்கவில்லை, why wasn't I cutting it short, how wasn't I cutting it short, when wasn't I cutting it short, with whom wasn't I cutting it short, for what wasn't I cutting it short, for whom wasn't I cutting it short, for what purpose wasn't I cutting it short,
for what reason wasn't I cutting it short. அப்போ நிகழ் தொடர்கால பேச்சுகளையும் சொல்லிவிட்டீர்கள். ஸோ அதுக்கு அடுத்தது கடந்த தொடர்கால பேச்சுகளை சொல்லிவிட்டீர்கள். இப்பொழுது கடந்த முற்றுக்கால பேச்சுகள். ஸோ அதுக்கு அடுத்தது ஐ ஹாவ் கட் இட் ஷார்ட் நாங்கள் சொல்லியிருப்பீங்க. நான் குட்டையாக வெட்டி இருக்கிறேன், நான் குட்டையாக வெட்டி இருந்தேன் அப்படி சொல்லுவீங்க. ஹாவ் போல ஹேட் போடுங்க. ஐ ஹேட் கட் இட் ஷார்ட். அப்போ அதுக்கு பேச்சு ஆரம்பிகள் என்ன? ஐ ஹேட், ஐ ஹேடின்ட், ஹேடின்ட் ஐ, வென் ஹேட் ஐ, ஒய் ஹேட் ஐ, ஹவு ஹேட் ஐ, வித் ஹூம் ஹேட் ஐ, ஃபார் வாட் ஹேட் ஐ, ஃபார் ஹூம் ஹேட் ஐ, ஃபார் வாட் ரீசன் ஹேட் ஐ, ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் ஐ, ஒய் ஹேடின்ட் ஐ, ஹவு ஹேடின்ட் ஐ, வென் ஹேடின்ட் ஐ, வித் ஹூம் ஹேடின்ட் ஐ, ஃபார் வாட் ஹேடின்ட் ஐ, ஃபார் ஹூம் ஹேடின்ட் ஐ, ஃபார் வாட் ரீசன் ஹேடின்ட் ஐ, ஃபார் வாட் பர்பஸ் ஹேடின்ட் ஐ. இப்போ ஐ ஹேட் கட் இட் ஷார்ட், ஐ hadn't cut it short, had I cut it short, hadn't I cut it short, when had I cut it short, how had I cut it short, why had I cut it short, with whom had I cut it short, for what had I cut it short, for whom had I cut it short, for what reason had I cut it short, for what purpose had I cut it short, why hadn't I cut it short, how hadn't I cut it short, with whom hadn't I cut it short, when hadn't I cut it short, for whom hadn't I cut it short, for what hadn't I cut it short, for what reason hadn't I cut it short, for what purpose hadn't I cut it short. முடிஞ்சதுங்களா? ஸோ அதுக்கடுத்து கடந்த முற்றுக்கால பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பேச்சுக்களையும் நீங்கள் பயிற்சி எடுத்து விட்டீர்கள். ஸோ அதுக்கடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ ஐ ஹாவ் பீன் கட்டிங் இட் ஷார்ட், நிகழ்காலத்தை நான் வெட்டி கொண்டே இருக்கிறேன், நான் குட்டையாக வெட்டி கொண்டே இருக்கிறேன். இங்கே என்ன சொல்லுவீங்க? ஐ ஹேட் பீன் கட்டிங் இட் ஷார்ட், நான் குட்டையாக வெட்டி கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அப்போ அதுக்குண்டான பேச்சு ஆரம்பிகள், ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் என்னங்க? ஐ ஹேட் பீன், ஐ ஹேடன்ட் பீன், ஹேட் ஐ பீன், ஹேடன்ட் ஐ பீன், வென் ஹேட் ஐ பீன், ஹவு ஹேட் ஐ பீன், ஒய் ஹேட் ஐ பீன், வித் ஹூம் ஹேட் ஐ பீன், ஃபார் வாட் ஹேட் ஐ பீன், ஃபார் ஹூம் ஹேட் ஐ பீன், ஃபார் வாட் ரீசன் ஹேட் ஐ பீன், ஃபார் வாட் பர்பஸ் ஹேட் ஐ பீன், ஒய் ஹேடன்ட் ஐ பீன், ஹவு ஹேடன்ட் I been, when hadn't I been, with whom hadn't I been, for what hadn't I been, for whom hadn't I been, for what reason hadn't I been, for what purpose hadn't I been. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுக்களை சொல்லுங்கள். நான் குட்டையாக வெட்டி கொண்டே இருந்தேன், வெட்டி கொண்டே இருக்கவில்லை, வெட்டி கொண்டே இருந்தேனா, வெட்டி கொண்டே இருக்கவில்லையா, எப்பொழுது வெட்டி கொண்டே இருந்தேன், ஏன் வெட்டி கொண்டே இருந்தேன், எப்படி வெட்டி கொண்டே இருந்தேன், யார் கூட வெட்டி கொண்டே இருந்தேன், எதற்காக வெட்டி கொண்டே இருந்தேன், என்ன காரணத்திற்காக வெட்டி கொண்டே இருந்தேன், என்ன நோக்கத்துக்காக வெட்டி கொண்டே இருந்தேன், ஏன் வெட்டி கொண்டே இருக்கவில்லை, எப்படி வெட்டி கொண்டே இருக்கவில்லை, எதற்காக வெட்டி கொண்டே இருக்கவில்லை, யாருக்காக வெட்டி கொண்டே இருக்கவில்லை, என்ன காரணத்திற்காக வெட்டி கொண்டே இருக்கவில்லை, என்ன நோக்கத்திற்காக வெட்டி கொண்டே. இந்த அர்த்தத்தை நான் இங்கிலீஷில் சொல்லும் போது ஆங்கிலத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியை ஆங்கில மொழி வழியாகவே நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஸோ ஐ had been cutting it short, I hadn't been cutting it short, had I been cutting it short, hadn't I been cutting it short, when had I been cutting it short, why had I been cutting it short, how had I been cutting it short, with whom had I been cutting it short, for whom had I been cutting it short, for what had I been cutting it short, for what reason had I been cutting it short, for what purpose had I been cutting it short, why hadn't I been cutting it short, how hadn't I been cutting it short, when hadn't I been cutting it short, with whom hadn't I been cutting it short, for what hadn't I been cutting it short, for whom hadn't I been cutting it short, for what purpose hadn't I been cutting it short, for what reason hadn't I been cutting it short. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு ஆரம்பிகள் என்னன்னு தெரியுது. அதாவது கடந்த காலத்திலும் 4 வகையான உபகாலங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த 4 வகையான உபகாலங்களுக்கும் இப்பொழுது பயிற்சி எடுத்துட்டு விட்டீர்கள். ஸோ அதுக்கு அடுத்தது ஐ ஹெல்ப் ஹிம் டு லிஃப்ட் இட், நான் அதை தூக்குவதற்கு அவனுக்கு உதவுகிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ உதவினேன்னு சொல்லுங்க. ஹெல்ப்பை ஹெல்ப்டுன்னு மாற்றிடுங்க. ஹெல்ப்டுன்னு மாற்றிடுங்க. ஸோ அப்போ ஐ ஹெல்ப் ஹிம் டு லிஃப்ட் இட், ஐ டிடன்ட் ஹெல்ப் ஹிம் டு லிஃப்ட் இட், டிட் ஐ ஹெல்ப் ஹிம் டு லிஃப்ட் இட், டிடன்ட் ஐ ஹெல்ப் ஹிம் டு லிஃப்ட் இட். அதாவது சாதாரண இறந்த கால பேச்சுக்களை சொல்லுங்க. when did I help him to lift it, why did I help him to lift it, how did I help him to lift it, with whom did I help him to lift it, for whom did I help him to lift it, for what reason did I help him to lift it, for what purpose did I help him to lift it, when didn't I help him to lift it, how didn't I help him to lift it, when didn't I help him to lift it, with whom didn't I help him to lift it, for what didn't I help him to lift it, for whom didn't I help him to lift it, for what reason didn't I help him to lift it, for what purpose didn't I help him to lift it. இப்போ அதுக்கப்புறம் என்னங்க, கடந்த தொடர்காலமாக பாஸ்ட் கண்டினியூஸ். ஐ வாஸ் ஹெல்பிங் ஹிம் டு லிஃப்ட் இட், ஐ வாசன்ட் ஹெல்பிங் ஹிம் டு லிஃப்ட் இட், வாஸ் ஐ ஹெல்பிங் ஹிம் டு லிஃப்ட் இட், வாசன்ட் ஐ ஹெல்பிங் ஹிம் டு லிஃப்ட் இட், when
When was I helping him to lift it? How was I helping him to lift it? With whom was I helping him to lift it? For what was I helping him to lift it? For whom was I helping him to lift it? For what reason was I helping him to lift it? For what purpose was I helping him to lift it? Why wasn't I helping him to lift it? How wasn't I helping him to lift it? With whom wasn't I helping him to lift it? For what wasn't I helping him to lift it? For whom wasn't I helping him to lift it? For what reason wasn't I helping him to lift it? For what purpose wasn't I helping him to lift it? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடந்த முற்றுக்காலம் பாஸ்ட் பர்ஃபெக்ட். I had helped him to lift it. I hadn't helped him to lift it. Had I helped him to lift it? Hadn't I helped him to lift it? When had I helped him to lift it? Why had I helped him to lift it? How had I helped him to lift it? With whom had I helped him to lift it? For what had I helped him to lift it? For whom had I helped him to lift it? For what reason had I helped him to lift it? For what purpose had I helped him to lift it? Why hadn't I helped him to lift it? How hadn't I helped him to lift it? With whom hadn't I helped him to lift it? For what hadn't I helped him to lift it? For whom hadn't I helped him to lift it? For what reason hadn't I helped him to lift it? For what purpose hadn't I helped him to lift it? So பாதுகாத்து கடந்த முற்று தொடர் காலம். I had been helping him to lift it. I hadn't been helping him to lift it. Had I been helping him to lift it? Hadn't I been helping him to lift it? When had I been helping him to lift it? How had I been helping him to lift it? For whom had I been helping him to lift it? For what had I been helping him to lift it? For what had I been helping him to lift it? For what reason had I been helping him to lift it? For what purpose had I been helping him to lift it? Why hadn't I been helping him to lift it? How hadn't I been helping him to lift it? With whom hadn't I been helping him to lift it? When hadn't I been helping him to lift it? For what hadn't I been helping him to lift it? For whom hadn't I been helping him to lift it? For what reason hadn't I been helping him to lift it? For what purpose hadn't I been helping him to lift it? So பாதுகாத்து இன்னொரு வாக்கியம் பண்றனால பண்ண கிடுகிடுன்னு சொல்லுங்க பாப்போம். 2 நிமிஷம் சொன்னேன். I washed the dishes. I didn't wash the dishes. Did I wash the dishes? Didn't I wash the dishes? When did I wash the dishes? Why did I wash the dishes? How did I wash the dishes? With whom did I wash the dishes? For what did I wash the dishes? For what reason was I for what reason did I wash the dishes? For what purpose did I wash the dishes? Why didn't I wash the dishes? How didn't I wash the dishes? When didn't I wash the dishes? With whom didn't I wash the dishes? For what didn't I wash the dishes? For whom didn't I wash the dishes? For what reason didn't I wash the dishes? For what purpose didn't I wash the dishes? I was washing the dishes. I wasn't washing the dishes. Was I washing the dishes? Wasn't I washing the dishes? When was I washing the dishes? How was I washing the dishes? Why was I washing the dishes? With whom was I washing the dishes? For what was I washing the dishes? For whom was I washing the dishes? For what reason was I washing the dishes? For what purpose was I washing the dishes? When wasn't I washing the dishes? How wasn't I washing the dishes? Why wasn't I washing the dishes? With whom wasn't I washing the dishes? For what wasn't I washing the dishes? For whom wasn't I washing the dishes? For what purpose wasn't I washing the dishes? For what reason wasn't I washing the dishes? I had washed the dishes. I hadn't washed the dishes. Had I washed the dishes? Hadn't I washed the dishes? When had I washed the dishes? Why had I washed the dishes? How had I washed the dishes? With whom had I washed the dishes? For what had I washed the dishes? For whom had I washed the dishes? For what reason had I washed the dishes? For what purpose had I washed the dishes? When hadn't I washed the dishes? How hadn't I washed the dishes? Why hadn't I washed the dishes? With whom hadn't I washed the dishes? Washed the dishes. For what hadn't I washed the dishes? For whom hadn't I washed the dishes? For what purpose hadn't I washed the dishes? For what reason hadn't I washed the dishes? But I had been washing the dishes. I hadn't been washing the dishes. Had I been washing the dishes? Hadn't I been washing the dishes? When had I been washing the dishes? Why had I been washing the dishes? How had I been washing the dishes? With whom had I been washing the dishes? For what had I been washing the dishes? For whom had I been washing the dishes? For what reason had I been washing the dishes? For what purpose had I been washing the dishes? Sorry. When hadn't I been washing the dishes? Why hadn't I been washing the dishes? How hadn't I been washing the dishes? With whom hadn't I been washing the dishes?
For what hadn't I been washing the dishes? For whom hadn't I been washing the dishes? For what reason hadn't I been washing the dishes? For what purpose hadn't I been washing the dishes? ஸோ இந்த பேச்சுக்களை அனைத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பேச்சுக்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்து விட்டீர்கள். அப்போ நிகழ்காலத்தை போலவே கடந்த காலத்திலும் சாதாரண கடந்த காலம், கடந்த தொடர்காலம், கடந்த முற்றுக்காலம், கடந்த முற்று தொடர்காலம் என்று அனைத்து காலங்களும் இருக்கின்றன. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ற அனைத்து காலங்களிலும் தன்னிலை ஒருமையான ஐ என்ற பெயர் சொல்லுக்கு பயிற்சி எடுத்து விட்டீர்கள். இப்போ அதுக்கடுத்து தன்னிலை பன்மையான வி என்ற பெயர் சொல்லுக்கு பயிற்சி எடுக்கும் முன் தங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். மாணவர்களே, முன்னரே நான் சொன்னது போல் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் பயணத்தில் நெடுந்தொலைவு வந்து விட்டீர்கள். மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறீர்கள் என்று வாழ்த்தி தற்காலிகமாக விடைபெறுகிறேன். வணக்கம்.